ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி எம்டி சால்னா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூரி, பரோட்டா, ஈவன் ஃபார் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சால்னா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கசகசா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ நட் ஒரு 6 போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சால்னா வந்து நான் வந்து குக்கரில் தான் பண்ணுறேங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் இந்த சால்னா வந்து ரெடி ஆகிடும். குக்கர் நல்லா சூடான பிறகு நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா குழைவாக வரணும் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளைன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா எது இருந்தாலுமே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும், வேறு ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையுமே வந்து இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி நம்ம கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் நம்ம சேர்த்து அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இலைங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் அந்த முந்திரி போட்டு சேர்த்துருக்கிறதால, கசகசா முந்திரி சேர்த்துக்கிறதால இதனுடைய திக்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதால் நல்லாவே கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு நம்ம காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த சால்னாக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே நம்ம நல்லா பார்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். நம்ம வந்து ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், செம்மையாக நமக்கு வந்து சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா கசக்கி அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு இந்த டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.